குட் மார்னிங். ஜிஎஸ்டி 2.0 அதே 2.0 அப்படின்னு கேட்டா இது இப்போ ரீசெண்டா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அடிஷன். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் இது ஒரு டாக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அப்போ இது ஒரு டாக்ஸ். டாக்ஸ்னா என்ன? டாக்ஸ்னா வரி கட்டுதானே. அரசாங்கத்துக்கு நம்ம கட்டக்கூடியது. இப்போ நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருப்போம், சரியா? வேத காலத்துலலாம் ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. அந்த டாக்ஸ் பேர் என்ன? பலி. சரியா? பலின்ற ஒரு டாக்ஸ் இருந்துச்சு வேத. அப்போ சிந்துச்சமல் நாகரிகத்துல என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பா வரி இருந்திருக்கும். வரி வாங்காம அரசாங்கத்தால செயல்பட முடியாது. சரிங்களா? அப்ப அரசாங்கம் செயல்படுறதுக்கு, அரசாங்கத்துக்கு செலவு பண்றதுக்கு காசு வேணும்ல. அப்ப அதுக்குதான் மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருந்தே வரி வாங்குறாங்க. சரியா? சரி, அப்போ மொத்தத்துல அரசாங்கம் இல்ல ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் இருந்தாலே அதுக்கு என்ன தேவை? வரி என்பது கட்டாயமா தேவைப்படுது. பழங்காலத்துல வரிகள் எப்படி வாங்கினாங்க அப்படின்னா 1/6 வாங்கினாங்க. அதாவது எவ்வளவு விளைச்சல் ஏற்படுதோ, அக்ரிகல்ச்சர் தான் அப்போ மேஜரான ஒரு தொழிலா இருந்துச்சு. விவசாயம்ன்றது நம்ம முதன்மை தொழிலா இருந்துச்சு. அப்ப அந்த விவசாயத்துல முதன்மை தொழிலா இருக்கக்கூடியது சோழர் காலகட்டத்திலையும் சரி, சோழர் காலகட்டத்துல தமிழ்நாட்டுல, இந்தியாவுல பொதுவா வந்து வரியுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1/6. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மூட்டை இருந்துச்சுன்னா, ஒரு விவசாயி 6 மூட்டை விளைவிக்கிறான்னா அதுல ஒரு மூட்டை யார் கொடுத்துடணும்? கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதுதான் வந்து இருந்துச்சு. 6 மூட்டை விளைஞ்சதுன்னா ஒரு மூட்டை என்ன பண்ணிருந்தோம்? கொடுத்துடணும். இப்ப இதுவே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வரிமுறைகள் வந்து அரசாங்கங்கள் பின்பற்றி வந்திருக்கு. இதுல கடைசியா பார்க்கும்போது வெள்ளக்காரன் தான் நம்மள ஆட்சி பண்ணோம். ஆமா தானே? அவன் கிட்ட தானே சுதந்திரத்தை பெற்றோம். அவன் வைத்திருந்த வரிமுறை, ரெவென்யூ சிஸ்டம், வருவாய் முறை என்ன அப்படின்னா யாரு யாரு? பிரிட்டிஷ் வைத்திருந்த வருவாய் முறை பாத்தீங்கன்னா 1792 ஆண்டு லார்ட் காரன் வாலிஸ் அப்படின்ற ஒரு பிரபு இருந்தார். இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வெள்ளக்காரன். அவர் என்ன பண்ணார்? 1792ல ஜமீன்தாரி முறை என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். ஜமீன்தாரி சிஸ்டம் இது ஒண்ணு. ரெண்டாவது ரியாத் வாரி. ரயாத் அப்படின்னா ஹிந்தியில விவசாயி, வரினா வரி, அப்ப விவசாய வரி. ரயாத் வாரி முறை. இது யார் கொண்டாந்தா? சர் தாமஸ் மன்றோ. மூன்றாவது வரிமுறை மகள் வரி. மகள்னா கிராமம். ஜமீன் என்றால் நிலம். ஜமீன் அப்படின்றது பர்ஷியன் லாங்குவேஜ்ல, பாரசீக மொழியில ஜமீன்னா என்னது? நிலம். ஹிந்தியில ரயத்னா என்னது? விவசாயி. மகள்னா ஹிந்தியில கிராமம் அப்படின்ற ஒரு மகள் வாரி சிஸ்டம். இதை கொண்டாந்தது யாருன்னா ஹால்ட் சொல்லிட்டே எழுதணும். அப்படின்னு 3 முறை வருவாய் முறை. இப்படி இந்த 3 முறை அடிப்படையில தான் வெள்ளக்காரனுக்கு காசு போச்சு. அதுல இந்த ஜமீன்தாரி முறை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும்ல? ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த முறை. இது பத்தின டீட்டெயிலா நீங்க படிக்கணும். நம்ம எக்ஸாம்ல ரொம்ப இருக்கு. ஆனா நம்ம இங்க டீட்டெயிலா பார்க்க போறது இல்லை. சரியா? நம்ம இங்க டீட்டெயில், நமக்கு வந்து டாபிக் ஜிஎஸ்டி தான். ஆனா இருந்தாலும் ஒரு மேலாப்புல இப்படிலாம் வரி இருந்துச்சு, நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஜமீன்தாரி அப்படின்றது எவ்வளவுனா, சரிங்களா, அந்த ஜமீன்தாருங்கிறவர் வந்து ஒரு மிடில் மேன். ஜமீன்தார்ன்றது யாரு? மிடில் மேன், இடைத்தரகர் மாதிரி. அவர் புரோக்கர். அவர் என்ன பண்ணுவாரு? மக்கள் கிட்ட இருந்து வரியை வாங்கி, விவசாயி கிட்ட இருந்து வரி வாங்கி யாரு கொடுப்பாரு? வெள்ளக்காரர் கொடுத்துருவாரு. அப்ப அவருக்கு கமிஷன் வருமா? புரோக்கர்னா கமிஷன் இருக்கும்ல, தரகர் கமிஷன் இருக்குல்ல. அப்ப அவருக்கு எவ்வளவு கமிஷன் அப்படின்னா 1/11. 11 மூட்டை. அப்படின்னா 10/11 யாரு கொடுத்துடணும்? பிரிட்டிஷ் கொடுத்துடும். வெரி குட். 11 மூட்டை அவன் வாங்குறான்னா அதுல 10 மூட்டை பிரிட்டிஷ் கொடுத்துட்டு ஒரு மூட்டை அவன்
கமிஷனர் வச்சுப்பான். யாரு? ஜமீன்தார். தம்பி புரியுது இல்ல? ரியாத் வாரின்றது இடைத்தரகர் கிடையாது. டைரக்டா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆபீசரை நியமிச்சு அந்த ஆபீசர் போய் யார்கிட்ட வாங்குவா? ஸ்ட்ரைட்டா விவசாயிட்டே வாங்கிடுவான். ஸ்ட்ரைட்டா விவசாயிட்டே வாங்கிடுவான். மகள்வாரின்றது யாரு? இதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஆபீசரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆபீசரை நியமிச்சு அவங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த கிராமத்துக்கிட்ட வாங்கிப்பாங்க. கிராம நிர்வாகிகள்கிட்ட நேரா போய் வாங்கிக்கிட்டா கிராமத்தாளுங்க 18 பட்டி கிராமங்க அப்படின்னா 18 பட்டி கிராமத்துக்கு ஒரு ஆள் இருப்பான்ல, அந்த ஆள் என்ன பண்ணுவான்? வரி வசூலிச்சு வச்சிருப்பான். அவன்கிட்ட போய் வெள்ளக்கார வாங்கிப்பான். அப்ப கிராமத்துக்கிட்ட நேரடியா வாங்கினா அது மகள், விவசாயிகிட்ட நேரடியா வாங்கினா அது ரியாத்து. மக்கள்கிட்ட நேரடியா வாங்காம ஒரு இடைத்தரகரை பிரிட்டிஷ் அரசாங்கமே நியமிச்சு அவன் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒண்ணு வச்சுக்கிட்டு மிச்சம் 10 யார் கொடுத்துருவான்? வெள்ளக்கார கொடுத்துருவான். இந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. சரியா? இதுல கவனிக்க வேண்டியது இது மூணுமே எந்த எந்த தொழிலுக்கு? விவசாய தொழில். இந்த 3 முறையில எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளக்காரன் நிறைய காசை அவன் வச்சுக்கிட்டு எல்லா காசையும் என்ன பண்ணிட்டானா, இப்போ இந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய் வருது வச்சுப்போம். சரி, 1 கோடி சொல்லுவோம், 1000 கோடி வருது வச்சுப்போம், ஏன் லட்சம் கோடி வருது வச்சுப்போம். நம்ம வரி வசூலிச்சிருப்பான்ல, எவ்வளவு? லட்சம் கோடி ரூபாய், லேக் குரோர் அப்படின்னு சம்பாதிச்ச காசை அவன் இந்தியாவுக்குன்னு செலவு பண்ணல. வரி எதுக்கு வாங்குறோம்? அரசாங்கம் மக்களுக்கு செலவு பண்றதுக்காக வாங்கணும், கரெக்டா? ஆனா அவன் பிரிட்டிஷ்காரன் நம்ம ஆட்சி பண்ணல, அது வந்து ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி. ஏகாதிபத்திய ஆட்சினா இட் இஸ் அன் இம்பீரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இம்பீரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது அப்படின்னா என்ன? ஏகாதிபத்திய ஆட்சி. தமிழ்ல ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்னா ஒரு வேற நாட்டுடைய வெளிநாட்டு அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி பண்றது. அப்ப அவங்க இந்தியாவுக்கு உரியவர்கள் இல்லை, வேற நாட்டுக்காரன் இந்தியாவை ஆட்சி பண்றான். அப்போ இந்தியாவில் அவன் சம்பாதிக்கிற இல்ல வசூலிக்கிற வரி அவன் எங்க எடுத்துட்டு போயிடுவான்? அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன ஆகும்? 1 லட்சம் கோடி ரூபாய் அவன் வரி வசூலிக்கிறான், விவசாயிட்டு வரி வசூலிக்கிறான்னா அதுல ஒரு 10% 20% தான் இந்திய மக்களுக்கு செலவு பண்ணுவானே தவிர்த்து மிச்ச காசை அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். இதனால என்னாச்சுன்னா, இந்தியா பிரிட்டிஷ்கார வரும்போது உலகத்திலே மிகப்பெரிய நாடா இருந்துச்சு. இப்ப எப்படி அமெரிக்கா இருக்கு, எப்ப சைனா இருக்கு, இந்தியாவிலே பூமியிலே மிகப்பெரிய பணக்கார நாடு எது? அமெரிக்கா. 2வது பணக்கார நாடு எது? சைனா. அதானே இருந்துச்சு. ஆனா வெள்ளக்கார வரதுக்கு முன்னாடி பூமியில எது பணக்கார நாடு? அதனாலதானே வெள்ளக்காரன்ல இங்க வந்தானுங்க. இந்தியா போறதானே வந்தானுங்க. எது பணக்கார நாடோ அது அதை நோக்கி தானே வருவாங்க, அதை நோக்கி தான் மக்கள் போவாங்க. இப்ப சென்னையை நோக்கி எல்லாரும் போறாங்க. ஏன்? சென்னை செல்வம் மிக்க ஒரு இடம். வட இந்தியக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரான்ல, அப்ப வட இந்தியா செல்வம் மிக்க இடம். தமிழ்நாட்டுக்காரன் எங்க போறான்? துபாய் போறான், லண்டன் போறானா? அப்போ அப்ப அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்தியாவை நோக்கி வந்திருக்கானா? அப்ப இதுதானே செல்வம் மிக்க இடம். அப்ப இது செல்வம் மிக்க வெல்த்தியஸ்ட் ஸ்டேட்டா இருந்துச்சு, வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியா இருந்துச்சு. எது? ஆனா ஒரு 190 இயர்ஸ்ல 190 வருஷம் ஆட்சி பண்ணான். 190 இயர்ஸ்ல புவரஸ்ட் கண்ட்ரியா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு? இங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் அவன் நாட்டுக்கு போயிட்டான். அவன் புவரஸ்ட் கண்ட்ரியா இருந்தவன் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியா மாறிட்டான். அப்ப என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் சுரண்டிட்டு போயிட்டான். அதான் செல்வ அழிப்பு கோட்பாடு. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? செல்வ அழிப்பு கோட்பாடு, ட்ரெயின் வெல்த். நம்ம நாட்டுல செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு? வேற நாட்டுக்கு காசு போயிடுச்சு. ஆனா நம்ம வச்சிருந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த டாக்ஸ் ரெவன்யூ சிஸ்டம், டாக்ஸ் சிஸ்டம். இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து மாடர்ன் இந்தியாவில் டாக்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குனது யாருன்னா முகல்ஸ். முகலாயர்கள் தான் இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குனது. அவங்க உருவாக்குனது எல்லாமே இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஏன்னா அப்போ என்னது இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ் பெர்ஷியன். ஜமீன் அப்படின்றதே பெர்ஷியன் தான். தாசில்தார் அப்படின்றது பெர்ஷியன் தான். பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க போலீஸ்லாம் சொல்லுவாங்களா? பந்தோபஸ்துங்கிறது பெர்ஷியன் டேர்ம் தான். உங்க வீட்டு ஜப்தி பண்ணிடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஜப்தின்றது என்னது? பாரசீக வார்த்தை தான். மஃப்டில வந்திருக்கிறாரு, அது என்ன வேர்டு தான்? பெர்ஷியன் வேர்டு தான். நம்மள அறியாமல் பஞ்சாயத்துங்கிறதே பெர்ஷியன் வேர்டு தான். பஞ்சாயத்து சொல்றோம்ல, பஞ்சாயத்து போர்டு, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்துங்கிறது தமிழ் சொல்லா கிடையாது. பஞ்சாயத்துங்கிறது என்னது? பெர்ஷியன் வேர்டு தான். இந்தியா ஃபுல்லா பெர்ஷியன் அப்படின்ற. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எல்லாமே மாடர்ன் நவீன இந்தியாவில் உருவாக்குனது யாரு? முகலாயர்கள். வருவாய் முறையை உருவாக்குனது முகலாயர்.
அவங்க கிட்ட இருந்து அப்படியே என்ன பண்ணா, வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் காப்பி அடிச்சு அதை இங்கிலீஷ்க்கு மாத்தலாம். இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஜமீன்தாரி, இப்ப பார்த்தோம்ல ரியாத் வரி, மகள் வரி, ஜமீன்தாரி, ரியாத் வரி, மகள் வரி அப்படின்னு 3 சிஸ்டத்தை உருவாக்கணும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம், சுதந்திரம் அடைஞ்சது இப்ப இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியா. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுல, எந்த வருஷம்பா? 1947 சுதந்திரம் அடைஞ்சா. அப்ப என்ன பண்ணோம், பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அந்த சிஸ்டத்தை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம என்ன சிஸ்டம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2 விதமான டாக்ஸா பிரிச்சிட்டோம். நம்ம 2 விதமான டாக்ஸா பிரிச்சிட்டோம். ஒண்ணு, மக்கள் கிட்ட நேரா போய் வாங்குற வரி. சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த ஜமீன்தாரி அதெல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஜமீன்தாரெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் கிட்ட நிலத்தெல்லாம் புடிங்கிட்டோம் நம்ம. புரியுதா? ஜமீன்தார் இப்ப ஜமீன்தார் யாரும் இல்ல. இப்ப ஜமீன்தார்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா எல்லா நிலத்தையும் புடிங்கியாச்சு. ஏன்னா நிலத்தையும் வாங்கி திரும்ப மக்களுக்கே கொடுத்துட்டோம். அதே மாதிரி யாரும் அவ்வளவு நிலத்தை மறுபடியும் குவிக்க கூடாது. மறுபடியும் யாரும் நிலத்தை அவ்வளவு நிலம் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் தடை விதிச்சிருக்கும். இங்க சொந்த கொண்ட நிலம் அதிகம் 30 ஏக்கருக்கு மேல யாரும் சொந்த கொள்ளக்கூடாது. ஒருத்தருடைய பேர்ல 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துடைய பேர்ல 30 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் இருக்கு. மேல வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்க நிலத்தை என்ன பண்ணிக்கோ, எடுத்து போயிடும். அது பார்த்தா லேண்ட் சீலிங், நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் சீலிங், நில உச்சவரம்பு. நில உச்சவரம்பு சட்டம் 1961ல ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 35 ஏக்கர் தான். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன இருக்கு, நில உச்சவரம்பு இருக்கு. அதே மாதிரி ஜமீன்தாரி ஒழிப்பு, ஜமீன்தாரி அபாலிஷன், ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், நிலத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டோம். சரி, எது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணிட்டோம், வரியை 2ஆ பிரிச்சுட்டோம். வெள்ளக்காரன் இருந்து நம்ம அந்த சிஸ்டம் அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த ப்ராசஸை மாத்திட்டோம். ஒண்ணு நேரடி வரி, இன்னொன்னு மறைமுக வரி அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சாச்சு. நேரடி வரிங்கிறது மக்கள் கிட்ட போய் நேரா வாங்குறது. உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ். இவ்வளவு சம்பாதிக்கிறியா, 5 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறியா, அதுக்கு மேல எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்குறது இன்கம் டேக்ஸ். சரியா? இது தனிநபர் கிட்ட, இண்டிவிஜுவல். ஒரு தனிநபர் கிட்ட வாங்குற டாக்ஸ்க்கு பேர் என்ன, நேரடியாக வாங்குற பேரு இன்கம் டேக்ஸ். இதே ஒரு நிறுவனம் சம்பாதிக்கும்ல, இப்போ டாடா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு, கோத்ரேஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, நிறைய கம்பெனி, எல்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி சம்பாதிக்குது. அப்ப கம்பெனி சம்பாதிக்கிறதுல என்னது, கார்பரேட் சொல்றோமா, அப்போ கார்பரேட் டாக்ஸ். இது ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறோம். தனிநபர் சம்பாதிச்சா அவன்கிட்ட இருந்து வாங்குறோம். ஒரு நிறுவனம் சம்பாதிக்கும்ல, அப்ப அதுகிட்ட இருந்து என்ன வாங்குறோம், கார்பரேட் டாக்ஸ் வாங்குறோம். ஆனா இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நேரடி வரி, மக்கள் கிட்ட நேரா போய் வாங்குவாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது மக்கள் கிட்ட நேரா வாங்க மாட்டாங்க. ஆனா எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை நடந்தாலும், எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை ஏற்பட்டாலும் அது ஒண்ணு பொருளா இருக்கும், இல்லைன்னா சேவையா இருக்கும். எதுவோ நடக்கட்டும், நீ ஏதாவது ஒரு வெளியில போய் செலவு பண்ற அப்படின்னா நீ என்னத்தை வாங்குவ, ஒண்ணு பொருளை வாங்குவ, இல்லைன்னா இப்ப நீங்க ஃபீஸ் கட்டுறீங்களா, இங்க என்னத்தை வாங்குறீங்க, சர்வீஸ வாங்குறீங்க. சரியா? இல்ல இப்ப சார் எனக்கு வந்து நகை வெட்டி விடுங்க, நகை வெட்டி விடுறதுக்கு சர்வீஸ் தான், அதுக்கு 300 ரூபா. கை நகை வெட்டி விட்டா 200 ரூபா, கால் நகை வெட்டி விட்டா 500 ரூபா. கரெக்டா? அதுக்கு பேர் என்ன, மேனிக்யூர் பெடிக்யூர். சார் தலை அமைக்க விடுங்க, மசாஜ். முடி வெட்டி விடுங்க, கரெக்ட் தானே? இதெல்லாம் என்னது, சர்வீஸ். படம் பாக்குறீங்களா, படம் பாக்குறீங்க, கேளிக்கை பண்றீங்க, அதுவும் என்னதான், சர்வீஸ் தான். அப்போ நீ ஒண்ணு பொருளா வாங்குவ, இல்லைன்னா சேவையா வாங்குவ. இங்க என்னென்ன பொருளாதார நடவடிக்கை நடந்தாலும், நீ காய்கறி வாங்கினாலும் சரி, தக்காளி வாங்கினாலும் சரி, தலை அமைக்க விடுங்கன்னு சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பாடம் கற்பித்தாலும் சரி, மருத்துவம் பார்த்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒண்ணு பொருளா இருக்கணும், இல்லைன்னா சேவையா இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய வரிகள் இருந்துச்சு. சேவை, ஒரு விற்பனை நடந்தா சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. கஸ்டம்ஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், இப்படி நிறைய வரி இருந்துச்சு. இதுல என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா, இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேறையா இருந்துச்சு. டிஃபரண்ட் ஸ்டேட் ஹேஸ் டிஃபரண்ட் பர்சன்டேஜ்.
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சதவீதம் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதாவது வேட்னு சொல்லுவாங்க. வேட்டுங்கிறது தமிழ்நாட்டுல 14% இருந்துச்சு. சரியா? இதே நீங்க ஆந்திரா போனீங்கன்னா ஆந்திரால 18% இருக்கும். இதே டெல்லி போனா டெல்லிக்கு. அப்போ அந்தந்த மாநிலங்கள் என்ன பண்ணுச்சு, அவங்க அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ்ங்கிறத அவங்களே முடிவு பண்ணாங்க. சொல்ற விளங்குதா? இது ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. என்ன இல்ல? யூனிஃபார்ம் இல்லை. சீரான ஒரு வரிமுறை இல்லாததுனால வெள்ளக்காரன் என்ன பண்ணு, நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, 2017ல வெள்ளக்கார 3 டாக்ஸ் வச்சிருந்தான். நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம 1000 டாக்ஸ் வச்சிருக்கிறோம். சரியா? அதனால இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், ஒரே டாக்ஸ கொண்டு வந்துடலாம். அதாவது ஒன் நேஷன், ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு வரி, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து பிளான் பண்ணாங்க. இது ஒண்ணு அவரு புதுசா யோசிச்சதெல்லாம் இல்லை. மற்ற நாடுகள்லாம் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. சரியா? யூனிஃபார்ம் டாக்ஸ் சிஸ்டம். இது பேர் என்ன? சீரான வரிமுறை. ஐரோப்பால தான் இது ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இந்தியா போன்ற நாடுகள் அதை அமல்படுத்தாம இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இதுக்கு சட்டத்தை திருத்தணும். நம்மளுடைய அரசியலமைப்பை திருத்தி 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 101வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பின் சட்ட திருத்த சட்டத்தின் மூலியமாக 2017ல என்ன கொண்டு வந்தாங்க, எல்லா விதமான அனைத்து விதமான மறைமுக வரி, ஆல் இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணிட்டாங்க. சப்சியூம். சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்க, சப்சியூம் பண்ணி இதெல்லாம் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா என்ன டாக்ஸ் தான், ஒரே டாக்ஸ் தான், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதற்கு எதிர்ப்பு வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்பு வரும். ஏன்னா இந்த டாக்ஸ் சிஸ்டத்துல முடிவு பண்ணது யாரு, பழைய டாக்ஸ் முடிவு பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம் கம்மியாயிருமா, கம்மியாகுமா ஆகாதா? நீ திடீர்னு மாத்திர, எனக்கு நான் மக்களுக்கு சேவை பண்ணணும். அப்ப எனக்கு இப்போ நீ முன்னாடி எனக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்துட்டு இருந்துச்சுன்னா, இப்ப நீ புது ஸ்லாப்ல நீ என்ன பண்ண, புது பர்சன்டேஜ் முடிவு பண்ணினா என்ன ஆகும், எல்லாம் மாறும், எனக்கு வர வேண்டிய காசு என்ன ஆயிடும், கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, சரி உனக்கு எவ்வளவு நட்டம் ஆகுதோ அந்த நட்டமான காசை நான் கொடுத்துறேன். யார் சொன்னா, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்கல. 2017 வந்துச்சு, இன்னும் கொடுக்கல, வந்துகிட்டே இருக்கு. சரியா? அதுக்கு பார்த்தா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு 5,000 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதை அப்படியே கொடுக்காமலே பெண்டிங் வச்சுட்டு இருக்காங்க. வாங்கிக்கலாம் அப்புறம் நாளைக்கு வாங்கிக்கலாம். எங்க போறேன், கண்ணு மட்டும் சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இன்ன வரைக்கும் கொடுக்காம அப்படி இழுத்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதை விட சூப்பரா நம்ம பண்ணி முன்ன சம்பாரிச்சது ஒரு 2 வருஷம் தான் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்ன சம்பாரிச்சதை விட இப்ப அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புது டாக்ஸ் சிஸ்டத்துக்கு அந்த ஒரு செட்டப் மாறதுக்கு கொஞ்சம் கேப் எடுக்கும். அதனால இப்போ நம்மளும் பெருசா சரி போயிட்டு போதும் காசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு. அப்போ மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸ் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, 2017க்கு முன்னாடி வரைக்கும் பலவிதமான மறைமுக வரிகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணி ஒன்றாக இணைத்து இன்றைக்கு ஒரே சீரான மறைமுக வரி இந்தியாவில் அமல்படுத்தியிருக்காங்க 2017. அது வந்து ஜிஎஸ்டி 1.0 வச்சுக்கலாம். 2017 to 2025. இப்ப 2025ல அதை வந்து ஸ்லாப மாத்தி இருக்கிறாங்க. இப்ப இது என்னன்னா, எல்லா பொருள், எந்த பொருள் நீ வாங்கினாலும், அதாவது எந்த பொருள், ஒரு பொருளா இருக்கட்டும் இல்ல சேவையா இருக்கட்டும், எதை வாங்கினாலும் நீ கண்டிப்பா என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனா 2 விஷயத்துக்கு மட்டும் அதுக்கு விலக்கு வச்சுட்டாங்க. ஒண்ணு பெட்ரோல், இன்னொன்னு லிக்கர். பெட்ரோலுக்கும் லிக்கருக்கு மட்டும் என்ன கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. பழைய வேட் சிஸ்டம் தான் அமல்ல இருக்கு. அந்தந்த மாநிலத்துடைய வேட் சிஸ்டம். வரி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பழைய ஃபார்மேட்டே ஃபாலோ பண்றாங்க பெட்ரோலுக்கும் லிக்கருக்கும். அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. அப்ப இது ஒரு விதமான வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான். இது ஜிஎஸ்டிங்கிறது என்னது, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ். அதாவது ஒரு பொருளுக்கு மதிப்பு கூடுச்சுன்னா அதுக்கு வரி மாறும். இப்ப உதாரணத்துக்கு பால் இருக்கு, பாலுக்கு ஒரு வரி இருக்கும். பால்ல இருந்து மதிப்பு கூட்டினா தயிரா மாறலாம்,
இல்ல நெய்யா மரலாம், இல்ல பன்னீரா மரலாம். புரியும் நான் சொல்றது? அப்ப பாலுக்கு டாக்ஸ் போட்டீங்கல்ல, அதனால தயிருக்கு கிடையாது, அப்படி கிடையாது. தயிருக்கு தனியா பொருள் வாங்கும் போது அப்போ மதிப்பு கூடுச்சுன்னா வரியும் மாறும். அதனால மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆனா முன்னாடியே அதான் இருந்துச்சு, பேர் தான் மாத்திருக்காங்க. முன்னாடியும் பேர் என்னதான் வேட்டுன்னு தான் இருந்துச்சு. அது வேட்டுங்கிறது பதிலா இப்போ ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படின்றத யார் முடிவு பண்றது? பிரைம் மினிஸ்டரா? அவருக்கு நிறைய வேலை இருக்கு. லோக்சபா முடிவு பண்ணுமா? அவங்களுக்கு அந்த வேலை கிடையாது. நிதி அமைச்சர் தான் முடிவு பண்ணணும். பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? நம்ம நிர்மலா சீதாராமன். ஆனா அந்தமா அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு எல்லா மாநிலத்திலுக்கும் எப்படி முடிவு பண்ணா நம்ம ஊரு மாநிலங்கள்ல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்துடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தா ஏன் மாநிலத்துக்கு தான் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, கேரளாவுக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, சரிதானே? அப்போ எல்லா ஸ்டேட்டுடைய பினான்ஸ் மினிஸ்டர், யூனியன் டெரிட்டரியோட மினிஸ்டர்ஸ், எல்லாத்தோடைய நிதி அமைச்சர்கள் எல்லாமே ஒரு குரூப்பா ஒரு ஒரு ஆபீஸ் உட்காந்துப்போமா, உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணலாம், எது எதுக்கு எவ்வளவுன்றத உட்காந்து பேசி முடிவெடுக்கும். நல்லது தானே? அதனால ஜிஎஸ்டி, அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன? எல்லா மாநிலங்களுடைய பிளஸ் நம்மளுடைய நிதி அமைச்சர் எல்லாம் ஒன்னா உட்காந்து எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இதுதான் பிரைமரி பாடி, முதன்மையான உறுப்பு, முதன்மையான அமைப்பு. இது எப்படி உருவாக்குனாங்க? நம்ம அரசியலமைப்புல ஆர்டிகல் 279A, ஆர்டிகல் 279A, அரசியலமைப்புல 279A இதை சொல்லியிருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கத்துடைய நிதியமைச்சரும் மாநிலங்களுடைய நிதியமைச்சரும் ஒன்னா உட்கார்ந்து கூட்டாட்சி முறையில தான் இதை செய்யறாங்க. இது முதல்ல மறைமுக வரி. மறைமுக வரினா ஒருத்தன் போய் ஒரு பொருள் வாங்குறானா எங்க போய் வாங்குவான்? கடையில தான் போய் வாங்குவான். கரெக்டா? கடையில தான் வாங்குவோம், ஷாப், சரிதானே? சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஷோரூமா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், எங்க விற்கிறாங்களோ அந்த இடத்துல மார்க்கெட்ல சந்தையில தான் போய் வாங்குவோம். பொருள் வாங்குற இடத்துக்கு பேர் என்ன? பொருள் வாங்க விற்க, இல்லைன்னா ஒரு சேல்ஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம சந்தைன்னு சொல்றோம். வேர் பையர்ஸ் மீட் செல்லர்ஸ், விற்பவர்கள் வாங்குபவர்களை சந்திக்கக்கூடிய இடத்தின் பெயர் என்ன? சந்தை, மார்க்கெட். சரியா? சந்தையில நடக்கிறச்ச அது ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும் அதிக பிரச்சனை கிடையாது. புரியுதா? அதிக பிரச்சனை இல்லை. மொத்தத்துல வாங்குபவர்களும் விற்பவர்களும் சந்திக்கிற இடம், அது ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும், அந்த இடத்துக்கு பேர் சந்தை. அந்த 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 இடத்துல ஒரு ஒரு சேல்ஸ் நடந்துச்சுன்னா அந்த சேல்ஸ் அது என்னவான இருக்கட்டும். இப்ப இவன் வந்து பால் வாங்குவான், இவன் பேனா வாங்குவான், இவன் பென்சில் வாங்குவான், இவன் ஒரு பை வாங்கலாம், பேக் வாங்கலாம், என்ன வேணா வாங்குவான். என்ன பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு இது கிடையாது அது கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் சரி இதுதான் கவனிக்கணும். பேனாக்கு இருக்கா பென்சிலுக்கு இருக்கான்னா கேட்டேன்ல, அப்படி அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை கிடையவே கிடையாது. எல்லா பொருளுக்கும் என்ன இருக்கு? ஜிஎஸ்டில கவர் ஆயிடும். நம்ம 14 பேர் என்ன? இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பொருள், இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா சேவை. சரி, இவங்களாம் பொருள் தானே வாங்கினாங்க, அப்ப சேவைக்கு வராதுன்னா அப்படி கிடையாது. இவன் முடி வெட்டினான்னு வச்சுக்குவேன், ஹேர் கட் பண்றானா இவனுக்கும் வரும், இல்ல இவன் போய் ஒரு மசாஜ் பண்றானா இவனுக்கும் வரும். சரியா? எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஜிஎஸ்டி இருக்கு. யார் அத அத வாங்கணும்னா இந்த ஷாப்கார வாங்கணும். யார் வாங்கணும்? ஷாப் வாங்கி யாருக்கு கொடுத்துருவான்? கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். அரசாங்கம், ஸ்டேட்டா யூனியனாங்கிறது அப்புறம், முதல்ல அரசாங்கம் கொடுத்துரும். அப்போ இதனாலதான் அப்போ கவர்மெண்ட் எப்படி வெள்ளக்கார ஜமீன்தார் மூலியமா விவசாயிகள்கிட்ட வரி வாங்கினானோ அதே மாதிரி கடைகள் கடைகள் சந்தைகள் இவங்க மூலியமாக என்ன பண்ணுது? மக்கள் கிட்ட இருந்து வரியை வாங்குது. அதனாலதான் இதுக்கு பேர் மறைமுக வரி. அப்ப நீங்க டைரக்டா கவர்மெண்ட் கட்டல, யார் மூலியமா கட்டுறீங்க? ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் மூலியமா அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அந்த வரி அந்த அந்த கடைக்கார வாங்கி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் கவர்மெண்ட் கட்டிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் கட்டிடுவான். சரி, நான் இப்போ எல்லா கடையிலும் நான் பார்க்கலையே சார் அப்படிங்கிட்டா, இப்ப நீங்க தள்ளு வண்டியில போயிட்டு
ஒரு ஒரு 2 இட்லி கொடுங்க சார், ஒரு ஆம்லெட் கொடுங்க சார் சாப்பிடுறீங்கன்னா அவன் வந்து பில்லு போடுறது இல்ல. சரியா? அவன் பில்லு போடுறது. அப்ப பில்லு போடாத இடத்துல என்ன வராது? ஜிஎஸ்டி வர டாக்ஸ் வர சொல்லுது, ஜிஎஸ்டி வராது. சரியா? பில்லு போடாத இடத்துல என்ன வராது? ஜிஎஸ்டி வராது. பில்லு போட்டா என்ன வரும்? சரி, அப்படி அப்ப என்ன சொல்லுவா? சூப்பர் மார்க்கெட் பில்லு போடல அப்படின்னு சொல்லுவான்ல, பில்ல வாங்கிங்க அப்படின்னு. நம்ம எதுக்கு அதை கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு? ஏன்னா இது யாரு கட்டணும்? மக்கள் தான் கட்டணும். மக்கள் தான் கட்டணும். அப்ப நான் பில்லு போடலைங்க அப்படின்னு நீங்க எனக்கு பில் எல்லாம் வேண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் என்ன ஆகும்? நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து குறையும். என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க. சரியா? ஒரு பைக் வாங்குறீங்க. இப்ப புது ஜிஎஸ்டி 2.0 அடிப்படையில ஏதோ ஒரு பைக் சொல்லுங்க. டியூக் வச்சுப்போமா? டியூக். நம்ம நீங்க ஏதோ ஒரு பைக் சொல்லுங்க. அப்பாச்சி. அப்பாச்சி, டிவிஎஸ் அப்பாச்சியா? இப்ப இதெல்லாம் 350 சிசிக்கு கம்மியா இருக்கு நீங்க சொன்னதெல்லாம். சரியா? 350 சிசி கம்மியா இருந்தா இப்போ புது சட்டத்தின்படி 18%. 350 சிசிக்கு மேல இருந்தா இப்ப புது சட்டத்தின்படி 40%. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டுக்காட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டுக்காட்டி டுக்காட்டி இல்லைன்னா ராயல் என்ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு இன்டர்செப்டார் இல்லைன்னா வந்து ஹிமாலயன் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா 350 மேல. அப்ப 40%. இப்ப 2 லட்சம் ரூபாய் பைக் வருதுன்னு வச்சுக்கோ, 2 lakhs அப்படின்னா அதுல 40% எவ்வளவு? 80,000 ரூபாய். 80,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும்? அப்போ இது இல்லாம ரோட் டேக்ஸ், இது இல்லாம ரோட் டேக்ஸ், ஜிஎஸ்டி பிளஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா ஃபைனல் பிரைஸ் உங்களுக்கு என்ன வந்துடும்? கிட்டத்தட்ட ஒரு 3,20,000 ரூபாய் வரும். எவ்வளவு வரும்? 3,20,000 ரூபாய் வரும். இப்ப அந்த கடைக்காரன் போயிட்டு, ஐயா எனக்கு பில் எல்லாம் வேண்டாம், நீங்க பைக் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அந்த 80,000 வராது. நல்லா இருக்கே, ஆனா கொடுக்க மாட்டான். சரியா? ஆனா கொடுக்க மாட்டான். ஏன்னா இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. எங்க? கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணும். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசு போகுதுல்ல. இது பிரச்சனை. நாளைக்கு அந்த கடைக்கு சீல் வச்சிருவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா? ஆனா உங்களுக்கு லாபம் தான், உங்களுக்கு லாபம் தான். அப்ப என்ன பண்ணுது? செர்டைன் லிமிட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பிக்ஸ் பண்ணுது. சே 20 lakhsக்கு கம்மியா டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவர்களா இருந்தா அவங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. 20 லட்சத்துக்கு கம்மியா சேல்ஸ் பண்றவங்க கம்பெனி, ஆமா, எந்த கம்பெனி 20 லட்சத்துக்கு கம்மியா சேல்ஸ் பண்றாங்க அப்ப தள்ளுவண்டி 20 லட்சமா பண்ண போறீங்க. ஆனா சிக்கியிருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா ஜிபே டிரான்சாக்சன்ல வந்து பாக்குறாங்கல்ல, இதுல ஒரு பானிபூரி கடையில ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் ஆயிருக்கு. ஜிபே டிரான்சாக்சன் பார்த்தோன்னே. சரியா? பானிபூரி கடை, டீ கடை இதெல்லாம் பார்த்தோன்னா 50 டீ கார்டு வாங்குறோம்ல, இது என்னோட சொல்லி பேங்க்ல தானே விழுந்தது. பேங்க்கார அங்க போயிடும்ல. புரியுதுல சொல்றது? ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு வந்து போயிடும். இவ்வளவு டிரான்சாக்சன் நடக்குது, என்னடா விற்கிறாவே அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதா? 20 lakhs மேல 25 லட்சம் 30 லட்சம் போனோன்னே தம்பி நீ ஜிஎஸ்டி கட்டு அப்படின்ட்டாங்க. ஐயா அப்புறம் என்ன பண்றான்? இப்ப ஜிபேல பணம் வாங்க. இப்ப சில பேர்லாம் பார்த்து யாரு கட்டாது, ஜிபே பணம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவனுக்கு நிறைய டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க ஏன் ஜிஎஸ்டி கட்டாம இருக்கீங்க? பில்லு போடுங்க, மக்கள் ஸ்டூடெண்ட் ஐ மீன் இவங்க கிட்ட ஜிஎஸ்டி வாங்க, டீ குடிக்கிறவங்க கிட்ட ஜிஎஸ்டி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட் குறையுது. அப்போ எக்ஸம்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தா அந்த அந்த கடைக்காரங்க ஜிஎஸ்டி போட தேவையில்லை. ஆனா அதுக்கு மேல போயிருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? முடிவு பண்ணிருக்காங்க. இது புரியுதா? கடைசி ஆண்டு 2024 to 25 லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டி வந்து வரலாறு காணாத அளவுக்கு உச்சம். எவ்வளவுனா 22 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வந்துருக்கு. இதான் ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ஒரு வருஷத்துல. இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு? 22 லட்சம் கோடி. அப்போ இதுதான் மேஜர் வருமானம் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. 22 லட்சம் கோடி. 2020 2021 கோவிட் முடிஞ்ச அடுத்த வருஷத்துல 13.37 லட்சம் கோடி ரூபாய். அப்ப 4 வருஷத்துல என்ன இருக்கு?
என்ன இருக்கு? டபுளா இருக்கு. அப்ப இது வந்து நல்லதா கெட்டதா? அரசாங்கத்துக்கு நல்லதா கெட்டதா? அல்லது சரி, இப்போ இதுல இந்த ஜிஎஸ்டில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லாபம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லாபம் இருக்கு. கரெக்டா? எப்படி பிரிப்பாங்க காசை அப்படின்னு கேட்டா, சி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அத சுருக்கி சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சுறாங்க. ஐனா இன்டகிரேட்டட். அப்போ உதாரணத்துக்கு 18% ஒரு ஜிஎஸ்டி உடைய இது வந்து 18%. இப்போ சொன்னோம்ல ஒரு பைக்குக்கு, இப்போ நீங்க போய் ஒரு நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி வாங்குறாரு அப்படின்னா அது 350cc கம்மியா இருக்கா? அப்ப அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 18%. 1 லட்ச ரூபா வண்டி அப்படின்னா பைக் 1 லட்ச ரூபா, அதுதான் ஷோரூம் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷோரூம் பிரைஸ்ங்கிறது ஜிஎஸ்டி லொட்டு இல்லாம வண்டி விலை மட்டும் சொல்றது என்னது? ஷோரூம் பிரைஸ். அந்த வண்டி விலையில ஜிஎஸ்டி வரும், ரோட் டாக்ஸ் வரும், இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுறேன்னா அதெல்லாம் போட்டு ஃபைனல் பிரைஸ். அது ஒவ்வொரு ஷோரூமுக்கும் மாறும். அப்ப தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்க டிவிஎஸ் ஷோரூம்ல போயிட்டு அப்பாச்சி எடுக்கிறீங்கன்னா 18% ஜிஎஸ்டினா அப்போ லட்சத்துக்கு எவ்வளவு? லட்சத்துக்கு எவ்வளவு? 18%. லட்சத்துக்கு 18 தான். சரியா? 18,000 ரூபாய். அப்ப 1,18,000 ரூபாய் ஜிஎஸ்டி. சரியா? ஒரு ஜிஎஸ்டியோட சேர்த்து 1,18,000 ரூபாய். ரோட் டாக்ஸ் ஒரு 6,000 ரூபாய், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஒரு 6,000 ரூபாய், அப்படி இப்படி சேர்த்து ஒரு 1,35,000 ரூபாய் வந்துடும். சரியா? இதுல 18,000 ரூபாய் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. இது எப்படி பிரிச்சுப்பானா, இவன் 9%, இவன் 9% பிரிச்சுப்பான். சரியா? ஏன்னா விற்கிறது எந்த மாநிலத்துல? தமிழ்நாட்டுல. அதுல 9,000 ரூபாய் இவனுக்கு, யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு 9,000 ரூபாய், தமிழ்நாட்டுடைய பினான்ஸ் மினிஸ்டருக்கு 9,000 ரூபாய், அப்படின்னு பிரிச்சுப்பாங்க பங்கு. நீ 9,000, நான் 9,000, பேச்சா இருக்கணும்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. புரியுதா? இதே 12% இருந்தா 6 பிரிச்சுப்பாங்க. 5% இருந்தா 2.5 பிரிச்சுப்பாங்க. சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேர் பிரிச்சுப்பாங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு நீ அமேசான்ல ஆர்டர் போடுற. சரியா? யார் ஆர்டர் போடுறது? தமிழ்நாட்டுக்காரன். ஆனா பொருள் தமிழ்நாடு விக்கல. இல்ல, பொருள் தமிழ்நாடு விக்கல. நீ வாங்கின ஒரு பொருள் பஞ்சாப்ல இருந்து வருது. அப்ப விக்கிறது யாரு? பஞ்சாப்காரன் தானே. இப்போ பஞ்சாப்காரன் வித்ததுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி டாக்ஸ் கொடுக்கறது? இடிக்குதா இல்லையா? ஓ, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல ஷோரூம் வாங்கினா அது ஓகே, இவனுக்கு 9,000 காசு கொடுக்கலாம். சரியா? பாதி காசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி. ஆனா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல வாங்கல, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு வேற மாநிலத்துடைய பொருளை வாங்குறான். எப்படி? ஆன்லைன்ல. அடக்காரே பஞ்சாப். புரியுதா? இப்ப டாக்ஸ் தமிழ்நாட்டை வாங்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு போகணுமா இல்ல பஞ்சாப்காரனுக்கு போகணுமா? பஞ்சாப் அரசாங்கத்துக்கு போகணுமா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போகணுமா? 9,000 ரூபாய் 9% யாருக்கு போயிடும்? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். மிச்சம் 9% யாருக்கும். நான் கேட்கறது புரியுதா? யாருக்கு கொடுக்கணும்? இப்ப தமிழ்நாடுக்கா பஞ்சாப் தான்? 2 பேரும் பாதி பாதியா பிடிச்சிருவோமா? இது பொங்க இருக்கு. பஞ்சாபுக்கு தான் போகணும். கரெக்ட் தானே? ஏன்னா அவன் தான் வைக்கிறான். அப்ப தமிழ்நாட்டுக்கார அப்ப இது இங்கதான் யார் வரா? ஐஜிஎஸ்டி வரா. புரியுதா? சப்போஸ் ஒரு மாநிலத்துக்கார வேற மாநிலத்துடைய பொருள் வாங்குறானா அப்ப அங்க என்ன வராது? சிஜிஎஸ்டி வரும், ஐஜிஎஸ்டி வரும், என்ன வராது? எஸ்ஜிஎஸ்டி வராது. புரியுதோ? இப்போ இங்க 9% ஆயிரும், இந்த 9% கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது சார்? அந்த காசை வாங்கி பஞ்சாப் கவர்மெண்ட் கொடுத்துரும். அப்ப தமிழ்நாட்டுக்கு வருமானம் போகுது. எப்படி போகும்? பஞ்சாபுக்காரன் கூட தமிழ்நாட்டு பொருள் வாங்கலாம்ல. பஞ்சாப்காரன் இப்போ ஒரு பனியன் வாங்குறானா அது தமிழ்நாட்டுல தானே வாங்குறான். அப்போ பஞ்சாப்காரன் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுல பொருள் வாங்குறதுக்கா பஞ்சாப்காரன் பனியன் வாங்கினா பஞ்சாப்காரன் கட்டுற அந்த ஐஜிஎஸ்டி யாருக்கு வரும்? தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தான் வரும். புரியுதா? இதுதான் ஐஜிஎஸ்டி. ரைட். அப்போ முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி 1.0 எவ்வளவு, எதுக்கு எவ்வளவு டாக்ஸ்ங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க?
ஜிஎஸ்டி கவுன்சில். அப்ப முன்னாடி ஜிஎஸ்டி 1.0ல என்னென்ன டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா 0%, 3%, 5%, 12%, 18%, 28%. எப்பயுமே இந்த 28 இருக்கிறதுல அதிகமான வரிய பாவ வரின்னு சொல்லுவாங்க. கட்டுறவங்க பாவம் இல்ல, அதனால பாவ வரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிட் டாக்ஸ். இது இல்லாம 0.25% ஒன்று இருந்துச்சு. அது வந்து கற்கள், விலை மதிக்க முடியாத கற்களுக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு? எத்தனை டாக்ஸ் ஸ்லாப்ஸ்? டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எவ்வளவு? 7. சரியா? 7. இதுல கல்விக்கு, எஜுகேஷனுக்கு 18%. எந்த பொருள் இப்போ அன்றாட மக்கள் பயன்படுத்துற பொருள், பால், இந்த மாதிரி காய்கறி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 0%. சரிங்களா? பன்னீர் இந்த மாதிரி இருந்துச்சா 5%. அந்த மாதிரி மாறி மாறி வரும். தங்கத்துக்கு 3%, கோல்டுக்கு 3%, கோல்டுக்கு 3%. கல்வி, எஜுகேஷனுக்கு எவ்வளவு இருந்துச்சு? 18%. 28%ங்கிறது லக்ஸுரி. எந்த ஒரு பொருள் லக்ஸுரியா இருக்கோ அதுக்கு, இல்ல மக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற பொருளுக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு மது, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னது பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு நிறைய வரி வைப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் பாவ வரி. அதே மாதிரி லக்ஸுரி, பணக்காரன் கட்டட்டும் 28%. நீ வாங்குற பொருள் ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்குறேன்னா அதுக்கே கம்மியா போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. புரியுதா? அப்போ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன 2.0ல அந்த 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 ஸ்லாப மாத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்லாப் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாத்திருக்காங்க. 12% கிடையாது. 0, 5, 18, இப்ப 28 40 மாத்திட்டாங்க. அண்ட் எப்பயும் போல கோல்டு 3% அதேதான். 12ங்கிற பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு 40% மாத்திட்டாங்க. என்னப்பா? கோல்டுக்கு விலை அதிகமா இருக்கிறதுக்கு, கோல்டு விலை அதிகமா இருக்குன்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு போகல, அது பொருளே அதிகமா தான் இருக்கு. என்ன கேக்குறீங்க? புரியல எனக்கு. பொருளுடைய விலையை முடிவு பண்றது ஜிஎஸ்டி கிடையாது. பொருளுடைய விலை முடிவு பண்றது அது அவங்க வாங்குறவங்க விற்கிறவங்க தான் முடிவு பண்றாங்க. சரியா? இப்போ ஒரு கடையில முடி வெட்டுறதுக்கு 1000 ரூபாய், ஒரு கடையில முடி வெட்டுறது 150 ரூபாய். ஏன் அந்த கடையில 1000 ரூபாய்க்கு முடி வெட்டுறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்? என்ன கேக்குறேன் புரியுதா? ரஜினி நடிச்ச படம் நடிச்சா ஒரு 150 கோடி ரூபாய் கேக்குறாரு. சும்மா சாதாரணமா நம்ம நடிச்சா 150 ரூபாய் தருவாங்க. ஏன் அவர் நடிச்ச 150 கோடி ரூபாய் கேக்குறாங்க? அது மாதிரிதான் கோல்டு ஃபேமஸா இருக்கு, அதனால விலை அதிகமா இருக்கு. புரியுதா? கோல்டு அதனால ஒரு பொருளுடைய விலையை முடிவு பண்றது ஜிஎஸ்டி கிடையாது. அது வாங்குற விற்கிறவங்க தான் முடிவு பண்றாங்க. அந்த வாங்குற பொருளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பணம் கட்டுறீங்களா, அதுதான். புரியுதா? தங்கத்தோட விலையை முடிவு பண்றது ஜிஎஸ்டி கிடையாது. தங்கம் எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை நீ போய் ஒரு தனிஷ்க் ஜுவல்லரி இல்ல ஒரு ஒரு கடையில ஜுவல்லரியில போய் வாங்குறீங்க, என்ன ஜுவல்லரி, ஏதோ ஒரு ஜுவல்லரி போய் வாங்குறீங்கன்னா அந்த கடைக்கார அந்த நகைக்கு +3% அப்படின்னு சொல்லி போடும். 1 லட்ச ரூபாய் நகை வாங்குறீங்கன்னா +3% 1,03,000 ரூபாய் கட்டணும். அதுல 1 லட்ச ரூபாய் அந்த கடைக்காரனுக்கு போகும், 3000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போகும். உனக்கு அந்த 1 லட்ச ரூபாய் மதிப்புல தங்கம். புரியுதா? இதுதான் 1 லட்ச ரூபாய் ஏன் தங்க வைக்கிறா அப்படின்னா அதுக்கு, அதுதான் நீ கேட்டது. ஏன் தங்கம் 1 லட்ச ரூபாய், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எல்லாரும் விரும்புறாங்க. ஏன் வாங்க, நாளையில வாங்காதீங்க யாரும். நாளையில தங்கமே வேண்டாம்னு சொல்லிருங்க. சரியா? நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா எனக்கு வரதட்சணை வேண்டாம், நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் எல்லாரும் சொல்லுங்க. நகை விலை குறைஞ்சிடும். சொல்லிடுறீங்களா? சொல்லிருங்க, குறைஞ்சிருவேன். யாரும் வாங்கலாம், ஒரு பொருளோட விலை குறைஞ்சிடும். ரஜினி படம் நடிக்கிற படத்தை யாருமே பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் அவர் 150 கோடி ரூபாய் சம்பளம் கிட்ட கொடுப்பாங்களா? சார் ஆக்சுவலி தங்கம் விலை வந்து சர்வதேச அளவுல தானே நிர்ணயம் செய்யப்படுது. யாரும் வாங்குறதுனால, சர்வதேசமா இருந்தானே, அண்டார்டிகாவா இருந்தானே, மார்ஸா இருந்தானே, வாங்குறதுனால தானே விலை அதிகமா இருக்கு.
யாரும் அது ரயில் அப்படிங்கறதுனால இப்போ நம்ம அவாய்ட் பண்றதுனால அதோட விலை குறையும் அப்படின்லாம் கிடையாது தானே. மத்த கண்ட்ரீஸ்ல வந்து கோல்ட ரிசர்வ் பண்ணிட்டு தானே இருக்காங்க சார். டாபிக் போது நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன். சரிங்களா, இதை முடிச்சிருவோம். இப்போ வந்து லக்ஸுரி அண்ட் சிங் டாக்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? 40%. சரியா? அண்ட் இப்போ அந்த 0%ங்கிறது அது அப்படியே இருக்கு, 3% இருக்கு. 12% என்ன பண்ணிட்டாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. பழைய டாக்ஸை வந்து இப்போ மாத்திட்டாங்க. அதுலயும் நிறைய வந்து டீடைல்டா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பொருளுக்கு இவ்வளவு டாக்ஸ். இது யார் முடிவு பண்றா? ஆமா, சரியா, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்றாங்க. இவ்வளவுதாங்க ஜிஎஸ்டி பத்தி. இப்போ நம்ம ஜிஎஸ்டி 2.0 புதுசான ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. புது ஸ்லாப் எந்தெந்த பொருளுக்கு என்னது. இப்போ நிறைய பொருளுடைய விலை மாறும். 350 சிசிக்கு கம்மியா இருக்கிற பொருளுடைய டாக்ஸ் முதல்ல 28 இருந்தது, இப்போ 18 மாறிடுச்சு. அதனால பைக்கோட ரேட்லாம் குறையும், போனோட ரேட்லாம் குறையும். ஆனா ஹையர் அண்ட் வெஹிக்கிளோட பைக் ரேட்லாம் அதிகமாகும். மருந்தோடைய விலையெல்லாம் குறையும். ஒரு சில பொருட்களுடைய விலை ஏறும், ஒரு சில பொருட்களுடைய குறையும். இதனால வந்து இது பரபரப்பா இருக்கு. ஆனா நமக்கு அங்க எந்த பொருளோட விலை ஏறுதாங்க நமக்கு தேவை கிடையாது. நமக்கு இப்ப நம்ம படிச்சோம்ல, இதுதான் நமக்கு தேவை. எக்ஸாமுக்கு இதுதான் நமக்கு தேவை. அப்போ ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு? எத்தனாவது சட்ட திருத்தம்? ஜிஎஸ்டி கவுன்சில் எந்த ஆர்டிகல் அடிப்படையில் உருவானது? ஜிஎஸ்டி எந்த வருஷம் அமலானது? ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் இருப்பாங்க? ஜிஎஸ்டில எத்தனை ஸ்லாப்ஸ் இருக்கு? எதை பாவ வரின்னு சொல்றாங்க? வெள்ளக்கார என்னென்ன டாக்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தான், அவனுக்கு அந்த ஜமீன்தாருக்கு எவ்வளவு கமிஷன், அதை யாரு கொண்டாந்தாங்க, எந்த வருஷம் கொண்டாந்தாங்க, சரியா, எப்படி அதை அகற்றினாங்க, ஏன் இன்னைக்கு நிலம் அதிகமா வாங்கக்கூடாது, இந்த மாதிரி தகவல்கள் நமக்கு தேவை. இதெல்லாம் டவுட்ஸ் தான் கேளு. சார் அந்த 0.25 வந்து அந்த விலையுயர்ந்த கற்களுக்கு சொன்னீங்க இல்லைங்க சார், அது அப்படியே தான் இருக்காங்க சார்? அது குறிப்பிட்ட ரேட்ஸ்க்கு மட்டும். ரைட்.